ஹாய் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க டயாசிஸ் ரெக்டியை நீங்கள் சரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டயாசிஸ் ரெக்டி அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வந்து போஸ்ட் பேட்டமில் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் நம்மளோட ஆப்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கும்ல, அது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் விரிஞ்சு போயிடும் பிகாஸ் ஆஃப் டிஷ்யூஸ் எல்லாம் பெருசாகிறனால. அப்போது டிஷ்யூஸ்லாம் வீக் ஆகும்போது அதெல்லாம் பேக் மசிலில் போயிட்டு பேக் போனில் போயிட்டு ப்ரெஷர் கொடுத்து பேக் பெயின் வந்து நமக்கு வரும். சி செக்ஷன் பண்ணாலே நமக்கு பேக் பெயின் இருக்கும் அப்படின்றது கிடையாது. இந்த மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகிறனால தான் நமக்கு பேக் பெயின் இருக்குது. அதுதான் வந்து உண்மை. அண்ட் இதை கியூர் பண்ணோம் அப்படின்னா அந்த மசில்ஸ்லாம் திருப்பி அலைன் ஆகி பேக் டு பொசிஷன் வரும். அதுக்கப்புறம் நம்ம ஆப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளை பெட்டராக ஃபீல் பண்ண முடியும், நம்மளால வெயிட் லிஃப்ட் பண்ண முடியும், அண்ட் நம்மளால கொஞ்சம் பேக் பெயின் இல்லாமல் சர்வை பண்ண முடியும். இதுதான் வந்து டயாசிஸ் ரெக்டி. டயாசிஸ் கியூர் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். நான் கியூர் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், 90% நான் கியூர் பண்ணிட்டேன். எப்படி கியூர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணேன், டயட்டும் கொஞ்சம் பண்ணேன், அண்ட் ஆல்சோ நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஜிம்மும் பண்ணேன். ஜிம்முக்கு போகணும்னு இல்லை, அங்கே போயும் நான் சும்மா வந்து கார்டியோ மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பேன், ரொம்ப பெருசாலாம் பண்ண மாட்டேன். ஸோ அந்த கார்டியோவை வீட்டில் கூட பண்ணலாம், ஆனால் ஆக்டிவாக 30 மினிட்ஸ் கார்டியோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ண மாதிரி பேர்ட் டாக்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸசைஸ் பேர்லாம் மறந்துருச்சு, ஆனால் நான் டெய்லி பண்ணுறது தான். ஸோ அது அந்த ஷார்ட்ஸை வந்து நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள், நான் டேக் பண்ணுறேன். 3 எக்ஸசைஸ் மட்டும்தான் நான் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தேன். பிரிட்ஜ் எக்ஸசைஸ் அந்த மாதிரி 3 எக்ஸசைஸ் மட்டும் நான் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தேன். காலையில் பண்ணுவேன், இல்லைனா ஈவினிங் பண்ணுவேன். எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணுவேன். சாப்பிட்டோன்னே பண்ணக்கூடாது, நான் பண்ணலை. ஸோ இந்த எக்ஸசைஸ் 3 கண்டினியூஸாக பண்ணிட்டு ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டயட்டும் வந்து கார்ப்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டேன், ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், ஃபைபர் கொஞ்சம் ஆட் பண்ணேன், கொஞ்சம் கான்ஷியஸாக ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு கான்ஷியஸாக. ப்ரோட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மசில் பில்டிங் அண்ட் ஆல்சோ ஃபைபர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். கார்ப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஸோ அது வந்து டயட்டில் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணது. அண்ட் தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணது. வெயிட் லாஸ் வந்து எனக்கு தேவைப்பட்டது பிகாஸ் நான் வந்து ப்ரீவியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா பேபிக்கு முன்னாடி இருந்த வெயிட்டை வந்து வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆன மாதிரி இருந்தது, ரொம்ப ஹெவியா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. இன்னும் வந்து வயிறு குறைஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் இருக்கு, அது வந்து என்னோட பெல்லி ஃபேட் தான், அதை தான் குறைக்கணும் பிகாஸ் விச் இஸ் அன்ஹெல்தி. ரொம்ப குறைக்க வேணாம், ஓரளவு குறைச்சா போதும் அப்படின்ற மாதிரி நான் வந்து நினச்சிருந்தேன். அண்ட் ஓகே, நான் 65லேருந்து 59 வந்திருக்கேன். அதனால அந்த வெயிட் லாஸ் ஜர்னி எனக்கு ரொம்ப ஓகே. இன்னும் ஒரு 2 kg முடிஞ்சா குறைக்கலாம், இல்லைனா ஓகே ஃபைன், இப்போவே கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால எனக்கு ஓகே. இந்த 3 விஷயங்களும் நான் பண்ணனால தான் டயாசிஸ் ரெக்டி வந்து எனக்கு ஓரளவுக்கு கியூர் ஆச்சு. நீங்கள் கேட்டனால நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போங்க, இல்லைனா டாக்டர் கிட்ட போங்க, ஒரு கன்சல்டன்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 எக்ஸசைஸ் தான் அவங்களும் சொல்லுவாங்க. கோர் ப்ரீத்திங் பண்ணணும், இந்த மாதிரி பிரிட்ஜ் டாக் எக்ஸசைஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி கிளட் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 3-4 எக்ஸசைஸ் தான் சொல்லுவாங்க. அதை கண்டினியூஸாக கன்சிஸ்டண்டாக பண்ணுங்க. ஒரு 60 டேஸ் இருக்குன்னா ஒரு 50 டேஸாவது நீங்கள் பண்ணுங்க. அந்த மாதிரி கன்சிஸ்டண்டாக பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்ரஸ் பார்க்கலாம். ப்ராப்பராக டிசிப்ளினாக பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதை பண்ணிங்கனாலே டயாசிஸ் ரெக்டி கியூர் பண்ணிடலாம். அண்ட் மோர் தென் தட், குழந்தை பிறந்துட்டாலே என்னன்னு தெரியல, 21 தான் ஆகுது என்னோட அக்கா பசங்களுக்குலாம். அவங்களாம் என்ன பார்த்துட்டு ஆன்டி அப்படிங்கிறாங்க. என்னடா டே, 21க்கும் 28க்கும் எவ்வளோடா வித்தியாசம் இருக்கு? ஒரு 7 வருஷத்துல எப்படிடா நான் ஆன்டி ஆவேன்? அதெல்லாம் இல்லை, நீங்க குழந்தை பிறந்துச்சு அதெல்லாம் வந்து அப்படிதான் கலாய்ப்பாங்க. அதெல்லாம் வந்து விஷயமே கிடையாது. யூஆர் நாட் ஆன்டிஸ். அதாவது பேபி பிறந்துட்டு ஆன்டிஸ் அப்படி கிடையாது. நமக்கு 40-45+ ஆனாதான் ஆன்டி. அது வரைக்கும் நம்ம நிறைய ஏர்ன் பண்ணணும், நம்ம நிறைய ஒரு ஃபிளெக்சிபிளா இருக்கணும். அதெல்லாம் முன்னாடி காலம், அவங்கள பத்தி அவங்க கேர் பண்ணாம இருந்த காலம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது, நம்ம எல்லாமே பண்ணணும். அதனால வந்துட்டு நம்மளை நம்ம ஃபிட்டா வச்சுக்கணும், நம்மளை நம்ம கேர் பண்ணிக்கணும். நம்மளை நம்ம கேர் பண்ணிக்கிட்டா தான் நம்மளோட குழந்தைங்களை நம்ம கேர் பண்ணிக்க முடியும். அதனால செல்ஃப் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்மளை பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இப்போதான் விவரமே தெரியுது, விச் இஸ் லைக் 25க்கு அப்புறம் தான் விவரம் தெரியுது. டக்குன்னு குழந்தை பிறந்துடுச்சுன்னா அதோட நம்ம லைஃப்பை வந்து அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம திங்க் பண்ணக்கூடாது. ஓகே, கொஞ்சம் சவால்களோட தான் இருக்கும். ஓகே, வி கேன் ஓவர் கம் இட், அவ்வளோதான், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் கியூர் டயாசிஸ் ரெக்டி அண்ட் பி இன்ஃபார்ம், லவ் யுவர் செல்ஃப் அண்ட் லவ் யுவர் பாடி and be healthy. Thank you for asking this question to me. வேறு ஏதாவது இதை பற்றி சொல்லணும், அப்படி ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். Thank you for watching my video. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.